கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 107 அதிகாரம் 43வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் காட்டுகிற கிருபையை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஒரு குட்டி கதையோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். அந்த பிச்சைக்காரர் எப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்யறதில்ல, பிச்சை எடுக்கிறதில்ல. கிராமத்தில் ஒரு இடத்துல பர்டிகுலராக அந்த இடத்துல தான் உட்காருவார். அப்படி உட்காந்து அவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், யாராவது வந்து அவர்கிட்ட காசு கொடுப்பாங்க. அவர் சொல்லுவார், எனக்கு காசு வேண்டாம் அப்படிம்பாரு. ரொம்ப யாராவது ஆகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தேவையான அளவுக்கு மட்டுமே அவர் அதை எடுத்துக்கொள்வார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன செய்வார்னு சொன்னால், பசி எடுத்தால் மாத்திரமே கூட என்ன செய்வார், ஆகாரம் கேட்பார். ஆனால் அவர் எங்கேயும் போய் கேட்க மாட்டார், அவர் உட்கார்ந்த இடத்துல. அப்போ இதை பார்த்த அந்த ஊர் மக்கள், அந்த கிராமம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால், இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு, அவர்னால என்ன செய்வோம், நம்ம ஊரில் உள்ளவங்க எப்படியாச்சும் அவருக்கு 3 நேரம் யாராவது ஒருத்தர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சில நேரத்தில் என்ன செஞ்சுருவாங்கன்னா, நிறைய சாப்பாடு வந்துடும் அவருக்கு. உடனே என்ன செய்வாரா, அதை யாருக்காவது கொடுப்பாராம், இல்லாதவங்களுக்கு எடுத்து போய் அவரு கொடுப்பாராம். இப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பிச்சைக்காரர் மரித்து போயிட்டார். என்னடா இன்னைக்கு யாரும் சாப்பாடு கேட்குற சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவர் மரித்திருந்தார். அப்போ அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க போய் அந்த மனுஷனை எப்படியாவது என்ன செய்யணும், அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அங்கே இருந்த சில நபர்கள் சொன்னாங்க, எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், அவர் ரொம்ப நாளாக இங்கே தானே ஒரே இடத்துல தானே உட்காந்துருக்காரு, அந்த இடத்துல என்ன செய்வோம், அவருக்கு புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா சிலருக்கு என்ன செஞ்சுன்னா அந்த யோசனை சரியாகப்பட்டது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ஓகே பண்ணிவிட்டு அந்த இடத்த என்ன செய்கிறாங்க, பள்ளம் எடுக்கிறாங்க. அந்த குழி தோண்டும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அங்கே ஒரு தட்டுப்படுது. என்னடா தட்டுப்படுது, சரி கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அதை ரொம்ப வேகமாக பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க என்ன தோண்ட பார்த்தா பெரிய ஒரு குடம் இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய பித்தளை குடம் இருந்துச்சு. அந்த குடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம், வயர், அந்த மாதிரியான ஜுவல்ஸ் அதில் இருந்துச்சு. அதை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். பாருங்களேன், இந்த பிச்சைக்காரர் இருந்த இடத்துல இவ்வளோ சொத்தா, இவ்வளோ இதுவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆச்சரியப்பட்டுட்டு என்ன செஞ்சாங்களாம், இந்த மனுஷன் கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த உட்கார்ந்த இருக்கிறத கொஞ்சம் தோண்டி கிண்டி பார்த்துருந்தா கூட அப்படியே வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கலாம், ரொம்ப மகாராஜா மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம், வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம். ஆனால் அது எடுத்த அந்த பொற்காசுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஊர் தலைவரிடம் கொடுத்து இது மக்களுக்காக பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததாக அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல. ஏன்னா இதே போல தான் ஆண்டவர் நமக்காக நம்ம கையில் பெரிய ஒரு புதையலை கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? இந்த புதையலை நம்ம என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறதில்ல. இந்த புதையல்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வியாதியாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் ஆண்டவர் அதுக்கான வைத்தியத்தை அங்கே வச்சுருக்காரு. ஒருவேளை மன சோர்வாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை ஊக்குவிப்பதற்கான மருந்து அதில் வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அல்லது நம்ம கையில் கொடுத்துருக்காரு. எப்படி அந்த பிச்சைக்காரன் கீழே இருந்ததை கூட அவனுக்கு தெரியல, அதை புரிஞ்சு கொள்றதுக்கு அவனுக்கு ஞானம் இல்லை, எதையாவது செய்யணும்னு கூட அவனுக்கு தோணலை. அதே போல தான் நீங்களும் நானும் நிம்மதியை தேடியோ அல்லது சுகத்தை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சிட்ருக்கோம்ல. ஆனால் ஆண்டவர் நம்ம கையில், உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்குறாரு. இந்த பொக்கிஷத்தை நம்ம எடுத்து பார்த்தாவே என்ன செய்யலாம், நம்ம எதுக்காக நம்ம பிச்சை எடுக்க தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கலாமா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, எல்லாமே கிடைக்கும். ஆண்டோடைய பாதத்தில் இந்த வேதத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த பொக்கிஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களை எல்லா வழியிலும் நடப்பதற்கு அது மிகவும் அதிகமாக அது உங்களுக்கு உதவும். தினமும் இது தியானம் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஞானியாக மாறுவீர்கள். ஒவ்வொரு காரியம், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் இதில் இருக்குது. பெரிய பொக்கிஷம். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு கூட நமக்கு தெரியாத உலகத்தை தான் இருக்கிறோம். ஏன்னா சுற்றி பார்க்குறப்ப எங்கெங்கே பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், போர், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அங்கங்கே.
அது மாத்திரம் இல்லை, வெளியே மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பங்களிலும் கூட இல்லை. இதெல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஞானம் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வேதத்தில் பெரிய பொக்கிஷத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து வாசிங்க. வாசிப்பீங்கன்னு சொன்னால் நம்ம பிச்சைக்காரர்களாக இல்லை, ராஜாவின் பிள்ளைகளாக நம்ம வாழ்வதற்கு. ஒரு ராஜாவுடைய பிள்ளை இருந்தால் எப்படி வாழும்? சந்தோஷமாக எல்லாருடைய வசதிகளோடு வாழும். ஒருவேளை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து வருவதற்கான பலத்தை கூட இந்த என்ன செய்யுமா, இந்த பொக்கிஷத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்பேற்பட்ட இந்த பொக்கிஷத்தை நீங்கள் உங்கள் கையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை என்ன செஞ்சிடாதீங்க, அலட்சியப்படுத்துறாதீங்க. அது என்ன செய்யுங்க, தினமும் வாசிங்க. தினமும் நீங்கள் அதை தியானத்தோடு கவனத்தோடு வாசிப்பீங்கன்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், சாத்தானை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கான பெரிய சக்தி எதுதான் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வசனம். அதனால தான் தாவீது பக்தன் பாடுவார், உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய காரியங்கள் இதில் இருக்குது. சும்மா எடுத்து ஒரு ஸ்டோரி மாதிரி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் நமக்கு, நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கி நான் வாசிக்கிற இந்த பகுதி, இதுலேருந்து என்ன பொக்கிஷத்தை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதை காட்ட அதிகமான பொக்கிஷமான ஒரு காரியத்தை அல்லது கருத்தையும் உங்களுக்கு உணர்த்துவார். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற அன்றாட வாழ்க்கைக்கும் அது என்ன செய்யுமா, ரொம்ப பிரயோஜனப்படும். இதுதான் இந்த வேதாகம் என்ன சொல்லப்படுகிற, இது நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு புஸ்தகம். இது சாதாரண ஒரு புக் இல்லை, இது என்னது, நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு புக்கு. என்ன உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப சோர்வுட்ருப்பேன், இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டம், இதுலலாம் வாழணுமா அப்படிலாம் நினச்சா ஆண்டவர் சொல்ல, நீ வாழ தான் வேணும், இந்த உலகத்தில் நீ வாழணும். எப்படி வாழுவ அப்படின்னு சொன்னால் அதற்கான வழிகளை தான் இந்த வேதாகமும் சொல்லுகிறது. அதனால் சொல்ல நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஒரு ராஜாக்கே என்ன தேவைப்படுது, ஆண்டவருடைய வசனம் தேவைப்படுதுச்சுன்னா இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் அந்த வசனம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அப்போ நம்ம இந்த வேதாகத்தை செய்வோம், பற்றிக்கொள்ளும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த வேதாகம் இல்லை, சிஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் அனுப்பிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது தேவைப்பட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் முகவரி அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு எங்கள் வேதாகமத்தை அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா இதில் எங்களுக்கு என்ன, உங்களுக்கு தர வேண்டிய பொக்கிஷம் எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், நீங்கள் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்களுக்கு எந்த வழியில் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும், நீங்கள் என்ன செய்யலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா இந்த வேதம் ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் இருந்துச்சு சொன்னால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் என்ன இருப்பீங்களா, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வதற்கான பலத்தை இது தரும். உங்களுக்கு வேணுமா இந்த பொக்கிஷம், தொடர்ந்து அதனை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தினமும் நேரம் கிடைக்கிறப்பலாம் வாசிங்க. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஜெபம் செய்வோம். வேதத்தில் உள்ள நம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தள்ளும் ராஜா. ஆண்டவரே, பேர்பட்ட வல்லமை உள்ள ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர் சாமி. இதை ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த வேதத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே இலவசமாக கொடுத்திருக்கீங்க சாமி. ஆண்டவரே, இதை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதில் எப்படி காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதில் நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை கர்த்தாவே. அதை கற்றுக்கொள்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளவும், சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது ராஜா, உடைய கிருபை மிகவும் பெரியது ராஜா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நீ எங்களை வழிநடத்தி வருகிற, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் உடைய கரம் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த பொக்கிஷத்தை நாங்கள் தினமும் ஆண்டவரே பாதுகாப்பது மாத்திரம் ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. உடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் வரும்பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.